வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் இடம் குவாத்தமாலாவின் அன்டிகுவா நகரத்தின் மிக அழகான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் இக்லேசியா டே லா மெர்செட். அன்டிகுவாவிற்கு வருபவர்கள் முதலில் பார்க்க விரும்பும் நினைவு சின்னங்களில் இது முக்கியமானது. அதன் மஞ்சள் நிற முகப்பு, வெண்மையான அலங்காரங்கள், கட்டடக்கலையின் அற்புதமான வடிவமைப்பு, இவை அனைத்தும் இந்த தேவாலயத்தை ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் ஒரு கலை பொக்கிஷமாகவும் நமது கண்களுக்கு காட்சியளிக்க வைக்கின்றன. இப்போது நான் இங்கே நிற்கின்ற இந்த இடம் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பேரழிவை நேரில் கண்ட வரலாற்றின் உயிருள்ள சாட்சியாக இன்றும் அமைதியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த அற்புதமான தேவாலயத்தின் வரலாறு 16ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது. ஆனால் பல நிலநடுக்கங்களால் பழைய கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. புதிய தேவாலயம் 1767ஆம் ஆண்டு மிகுந்த கலைநயத்துடன் கட்டி முடிக்கப்பட்டது. மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் பரோக் கட்டடக்கலையில் உருவான இந்த தேவாலயம் அந்தியாகுவின் மிக அழகான அடையாளங்களில் ஒன்றாக இருந்தது. ஆனால் அந்த இருப்பு நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 1773 ஜூலை 29 அன்று சாந்தா மார்த்தா திருநாளில் திடீரென பூமி அதிரத் தொடங்கியது. ஒரு முறை அல்ல, மீண்டும் 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 தொடர்ச்சியாக அதிர்வுகள் உண்டாகி கொண்டிருந்தன. பல மணி நேரங்களாக ஏற்பட்ட அந்த அதிர்வால் முழு நகரமும் நடுங்கச் செய்தது. வீடுகள் சரிந்தன, தேவாலயங்களின் மணிக்கோபுரங்கள் இடிந்து விழுந்தன, மடாலயங்களின் சுவர்கள் சிதறின. மக்கள் தெருக்களில் ஓடி உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். இருந்தும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர், ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர். அந்தியாகுவின் பெருமையே சில மணி நேரங்களிலே சிதிலங்களாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த பேரழிவால் லா மெர்செட் தேவாலயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதன் கூரையின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தன. உள் மண்டபங்களில் ஆழமான விரிசல்கள் தோன்றின. குவிமாடங்கள் சேதமடைந்தன. ஆனால் ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. வெறும் 6 ஆண்டுகளுக்கு முன்புதான், அதாவது 1767 இந்த தேவாலயம் புதிதாக கட்டப்பட்டிருந்ததால் அதன் வலிமையான கட்டுமானம் முழுமையாக இடிந்து போவதை தடுத்திருந்தது. அதனால்தான் இன்று கூட அதன் அழகான முகப்பு அழகை நாங்கள் கண்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவாலயத்தின் பின்னால் இருந்த மெஸ்டேரியன் துறவிகளின் மடாலயம் அந்த அதிர்வுகளை தாங்க முடியாமல் இடிந்து விழத் தொடங்கியது. நூலகங்கள் அழிந்தன, பிரார்த்தனை மண்டபங்கள் சிதிலமடைந்தன, நடைபாதைகள் உடைந்து போயின, சமையலறைகள், சேமிப்பறைகள், தோட்டங்கள் அனைத்தும் சிதைந்து போயின. இன்று நடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த அமைதியான இடம் ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான துறவிகள் வாழ்ந்த பரபரப்பான ஆன்மீக மையம் என்பதை நம்பவே முடியாது. ஆயிரத்தி 1773 ஆண்டின் இந்த பேரழிவுக்கு பிறகு ஸ்பெயின் ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய முடிவொன்றை எடுத்தனர்.
இந்த நகரத்தில் இனி தலைநகரம் இருக்கக்கூடாது என்பதுதான் அது. அதன் விளைவாக முழு நிர்வாகமும் புதிய இடத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த புதிய நகரம்தான் இன்று நாம் அறியும் குவாத்தமாலா சிட்டி. அந்திகுவா மெதுவாக கைவிடப்பட்ட நகரமாக மாறியது. ஆனால் காலம் கடந்தபின் மக்கள் மீண்டும் திரும்பி வந்தனர். சிதிலங்களை அழிக்கவில்லை, அவற்றை பாதுகாத்தனர். ஏனெனில் அவை ஒரு நாட்டின் நினைவுகள், ஒரு நாகரிகத்தின் கண்ணீர் துளிகள், ஒரு பேரழிவின் முக்கியமான பாடமான கற்கள். இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படும் அந்தியாகுவா உலகம் முழுவதும் இருந்து வரும் பயணிகளுக்கு ஒரு செய்தியை அமைதியாக சொல்கிறது. இயற்கை ஒரு நகரத்தை சிதைக்கலாம், ஆனால் அதன் வரலாற்றை யாராலுமே அழிக்க முடியாது. இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த தேவாலயத்தையும் சிதிலமடைந்த மடாலயத்தையும் இன்னும் கம்பீரமாக நிற்கும் அந்த கல் நீரூற்றையும் பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் துயரத்தையும் அவர்கள் விட்டு சென்ற பாரம்பரியத்தையும் நம் மனதுக்கு அது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் அந்திகுவா உலக வரலாற்றின் உயிரோடு வாழும் அருங்காட்சியமாகவும் மாறி இருக்கிறது. இந்த தேவாலயத்தின் வரலாறு 16ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது. 1538ஆம் ஆண்டில் மெஸ்பிரோடியன் துறவிகள் குவாத்தமாலாவுக்கு வந்து தங்களுடைய மதப்பணியை ஆரம்பித்தனர். அப்போது அவர்கள் கட்டிய முதல் தேவாலயம் பின்னர் ஏற்பட்ட பல நிலநடுக்கங்களால் கடுமையாக சேதமடைந்திருந்தது. அந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது. இனிமேல் கட்டப்படும் தேவாலயம் நிலநடுக்கங்களை கூட தாங்கும் வகையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அதன்படி புதிய தேவாலயத்தை கட்ட முடிவு செய்யப்பட்டது. மடாலயத்தின் சிதிலங்களுக்குள் நுழைந்தவுடன் அனைவரின் பார்வையையும் முதலில் ஈர்ப்பது நடுவில் அமைந்துள்ள அந்த பிரம்மாண்டமான கல் நீரூற்று. இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, அந்த நீரூற்று ஒரு அலங்கார நீரூற்று என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது 18ஆம் நூற்றாண்டின் பொறியியல் திறமைக்கும் துறவிகளின் அன்றாட வாழ்க்கைக்கும் சாட்சியாக இன்றும் நிற்கிற ஒரு வரலாற்று சின்னம். இந்த நீரூற்று மடாலயம் கட்டி முடிக்கப்பட்ட காலமான 1767ஆம் ஆண்டில் இது ஒரு வெறும் அழகுக்காக கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கவில்லை. மடாலயத்தின் உயிர் நாடியாகவே இதுதான் செயற்பட்டது. அந்த காலத்தில் நகரங்களில் இன்று இருப்பது போல குடிநீர் குழாய்கள் இருக்கவில்லை. எனவே மழை நீரையும் அருகிலிருந்து நீரூற்றுக்கள் கொண்டு வருகிற நீரையும் சேமித்து பயன்படுத்துகின்ற அமைப்புகள் மிக முக்கியமானவையாக இருந்தன. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த பெரிய கல் நீரூற்று வடிவமைக்கப்பட்டது. இந்த நீரூற்றின் விட்டம் 27 மீட்டர். இதனால் இது லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய பழமையான மடாலய நீரூற்றுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நீரூற்று மிகப்பெரிய கற்களை ஒன்றோடொன்று இணைத்து கட்டப்பட்டது. நிலநடுக்கத்தின் போது பல சுவர்கள் இடிந்து விழுந்தன, பல கோபுரங்களே சரிந்தன. ஆனால் இந்த நீரூற்று மட்டும் காலத்தை வென்று இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. ஒரு காலத்தில் துறவிகளின் உயிர்நாடியாக இருந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்த இடம் இது. மெல்ல மெல்ல அந்த பழமையான கல் படிக்கட்டுகளில் ஏறி மேலே செல்கின்றேன்.
ஒவ்வொரு படியும் நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்றின் மீது நான் வைக்கும் அடியாக உணரப்படுகிறது. மேலே சென்றடைந்த அந்த நொடியில் என் கண்களுக்கு முன்னால் விரிந்த காட்சி வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கிறது. பாருங்கள், சற்று முன் பெய்த மழையின் ஈரம் இன்னும் காற்றில் கலந்திருக்கிறது. மழை நின்ற பிறகான அந்த மப்பான வானம், மலை சிகரங்களை மென்மையாக தழுவிச் செல்லும் மேகங்கள், தூரத்தில் பசுமையாய் விரிந்த பள்ளத்தாக்குகள், மழை துளிகளால் கழுவப்பட்டது போல பளிச்சென்று தெரியும் அந்திகுவா நகரம். இதோ பாருங்கள், இயற்கை தன்னுடைய மிக அமைதியான ஓவியத்தை என் கண்முன்னே தேறிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த உயரத்தில் என்னுடன் யாரும் இங்கே இருக்கவில்லை. சுற்றிலும் அமைதி மட்டுமே என்னோடு இருக்கிறது. காற்றின் மென்மையான இசை தாலாட்டு என்னை தடவி செல்கிறது. தூரத்தில் எங்கோ ஒலிக்கும் தேவாலய மணியின் சத்தம் மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒலித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு படுகிறது. அவ்வப்போது பறந்து செல்லும் பறவைகளின் சில பாடல்கள் என் காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான், அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இந்த சில நிமிடங்கள் இந்த உலகமே நின்றுவிட்டது போல எனக்கு தோன்றுகிறது. மிக அழகான நேரத்தில், அழகான இடத்தில், அற்புதமான உலகத்தில் என் நேரம் நின்றிருக்கிறது. ஆனால் தேவாலயத்தின் பின்னால் இருந்த பெரிய மடாலயம் மட்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இன்று அங்கு சிதிலமடைந்த நடைபாதைகள், உடைந்த தூண்கள், பழைய அறைகள், காலியான மண்டபங்கள் எல்லாம் வரலாற்றின் அமைதியான சாட்சியாக நமக்கு அதை போதிக்கின்றன. தேவாலயத்தின் அழகை பார்த்த பிறகு அதன் பின்னால் அமைந்திருந்த மடாலயத்தின் வரலாற்றை அறிந்தால்தான் இந்த இடத்தின் உண்மையான பெருமை உங்களுக்கு புரிய வரும். 1538ஆம் ஆண்டு மெசிடோரியன் என்ற கத்தோலிக்க துறவி சபை குவாத்தமாலாவுக்கு வந்தது. அவர்களின் முக்கிய பணி கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதுதான். அண்டிகுவா நகரம் அப்போது ஸ்பெயின் பேரரசின் முக்கிய நிர்வாக மையமாக வளர்ந்து கொண்டிருந்தமையால் இந்த துறவிகளுக்கான ஒரு சிறிய தேவாலயமும் அதனுடன் இணைந்த மடாலயமும் கட்டப்பட்டது. ஆனால் அண்டிகுவா அமைந்துள்ள பகுதி எரிமலைகளாலும் நடுக்கங்களாலும் பாதிக்கப்படும் பகுதி என்பதால் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் பல முறை சேதமடைந்திருக்கின்றன. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேவாலயத்தின் முன்புறத்தை ஒருமுறை நீங்கள் பார்த்தாலே அதன் அழகில் கண்களை எடுக்க மாட்டீர்கள். மஞ்சள் நிற சுவர்கள் மீது வெள்ளை நிற அலங்காரங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. திராட்சை கொடிகள், மலர் வடிவங்கள், தேவதைகள், மத அடையாளங்கள் இவை அனைத்தும் கையால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கலைஞரின் பொறுமையையும் திறமையையும் வெளிப்படுத்துகிறது. இது இஸ்பானிய பரோக்கலைக்கும் குவாத்தமாலாவின் உள்ளூர் கைவினை மரபுக்கும் இடையிலான அழகான கலவையாக கருதப்படுகிறது. மாபெரும் அழிவு நடந்தது. இயற்கை மீண்டும் தனது வலிமையை வெளிப்படுத்தி இருந்தது. 1773ஆம் ஆண்டு சாண்டா மார்த்தா நிலநடுக்கங்கள் அண்டியாகுவா நகரத்தை கடுமையாக தாக்கின.
பல தேவாலயங்கள் முழுமையாக இடிந்து விழுந்து போயின. அரசு கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாகி போயின. மடாலயங்கள் சிதலமடைந்து போயின. ஆனால் இந்த தேவாலயம் முற்றிலும் அழியவில்லை. அதன் வலுவான கட்டுமானம் காரணமாக நீங்கள் பார்க்கின்ற இந்த முகப்பு பகுதி அந்த நிலநடுக்கத்திலிருந்து தப்பி பிழைத்திருந்தது. அந்த அழகை நாங்கள் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? லா மெர்சட் தேவாலயத்தின் அமைதியை மனதில் சுமந்தபடியே மெதுவாக வெளியே நடக்கத் தொடங்குகிறேன். பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மனிதர்களின் காலடி சுவடுகளை தாங்கி நிற்கும் இந்த பழமையான கல்வீதியில் நான் நடக்கிறேன். ஒவ்வொரு அடியிலும் அந்த கற்கள் இந்த நகரத்தின் வரலாற்றை அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த வீதிகள் பெரும்பாலும் 16ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது 1543ஆம் ஆண்டு அந்தியாகுவா குவாத்தமாலா இஸ்பானிய ஆட்சியின் தலைநகராக உருவாக்கப்பட்ட போது அமைக்கப்பட்ட நகர திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவானவை. அந்த காலத்தில் இஸ்பானியர்கள் தங்கள் காலனித்துவ நகரங்களை ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின்படி அமைத்தனர். நகரின் மையத்தில் ஒரு பெரிய சதுக்கம், அதை சுற்றி தேவாலயங்கள், அரசு மாளிகைகள், வணிக கட்டிடங்கள், மக்கள் குடியிருப்புகள், அவற்றை இணைக்கும் நேரான வீதிகள். இதுதான் அவர்களின் நகரம். இன்றும் அந்த திட்டமிடலின் அழகை இந்த நகரம் அப்படியே பாதுகாத்து நிற்கிறது. நான் நடந்து செல்லும் இந்த கல் வீதிகள் எரிமலை பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட உறுதியான கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குதிரை வண்டிகளும் வணிகர்களும் பாதிரியார்களும் இஸ்பானிய அதிகாரிகளும் மாயன் மக்களும் ஒரு காலத்தில் இதே பாதையில் தான் நடந்திருக்கிறார்கள். இன்று அந்த குதிரைகளின் சத்தம் இல்லை, ஆனால் காலத்தின் எதிரொலி என்றும் இந்த கற்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டிடமும் நூற்றாண்டுகளின் நினைவுகளை சுமந்து நமக்கு பாடம் சொல்கிறது.
இப்போது செல்லும் இந்த பாதை அந்திகுவாவின் இதயமாக விளங்கும் மத்திய பூங்காவை நோக்கி செல்கிறது. இந்த பூங்கா உருவாக்கப்பட்ட காலமும் நகரம் உருவான காலத்திற்கே செல்கிறது. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இது மக்களின் சந்திப்பிடமாக இருந்து வந்திருக்கிறது. அரசியல் அறிவிப்புகள், மத ஊர்வலங்கள், வணிகச் சந்தைகள், திருவிழாக்கள் எல்லாமே இந்த மையத்தை சுற்றியே நடைபெற்றிருக்கின்றன. இசைக்கலைஞர்கள் தங்கள் இசையால் இந்த நகரத்தின் ஆன்மாவுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அந்திகுவாவின் தெருக்களில் நடப்பது என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது மட்டுமல்ல, அது காலத்தை தாண்டி நடப்பது போன்ற ஒரு அனுபவம். ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு வீடும் ஒரு நினைவு, ஒவ்வொரு தெருவும் ஒரு கதை. அதனால்தான் அந்தியாகுவாவை பார்க்க வந்தவர்கள் அதன் அழகை மட்டும் ரசிப்பதில்லை, அதன் அமைதியையும் அதன் வரலாற்றையும் அதன் ஆன்மாவையும் மனதில் சுமந்தபடியே திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள்.
பயணம் என்பது புகைப்படங்கள் எடுப்பதற்காக மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அமைதியை மனதுக்குள் சேமித்துக் கொள்வதற்காகவும் என்பதை அந்த தருணம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த போது 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே இடத்தில் நின்ற துறவிகளும் இதே மலைகளையும் இதே வானத்தையும் பார்த்திருப்பார்களோ என்ற எண்ணம் என் மனதில் ஓடியது. வரலாறு மாறிவிட்டது, மக்கள் மாறிவிட்டார்கள், நகரம் பல அழிவுகளை சந்தித்து விட்டது. ஆனால் அந்த மலைகள் மட்டும் இன்னும் அதே அமைதியுடன் இந்த நகரத்தை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கின்றன. சில இடங்களை நாம் பார்த்துவிட்டு மறந்து விடுகிறோம், அல்லது தானாகவே அவை கரைந்து விடுகின்றன. ஆனால் சில இடங்களின் காட்சிகள் நம்மை பார்த்துவிட்டு ஒருபோதும் மறக்க விடுவதில்லை, அது அப்படியே ஒட்டி விடுகின்றன. அந்தியாகுவின் இந்த உயரமும் இந்த இடமும் அப்படித்தான். மழைக்கு பிறகான அந்த ஈரமான காற்றும், மேகங்களால் தழுவப்பட்ட அந்த மலைகளும் என் பயணத்தின் நினைவுகளில் என்றும் அழியாமல் நிற்கும் ஒரு அமைதியான அத்தியாயமாக மாறிவிட்டிருக்கிறது. அண்டிகுவா நகரின் இதயத்தில் நூற்றாண்டுகளின் கதைகளை அமைதியாக சுமந்து நிற்கிறது இந்த பிரம்மாண்டமான அரண்மனை. 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் பேரரசு மத்திய அமெரிக்காவை ஆட்சி செய்த காலத்தில் இங்கிருந்துதான் குவாத்தமாலா மட்டுமல்ல, இன்றைய எல் சல்வடோர், ஹோண்டுராஸ், நிகராகுவா, கோஸ்டாரிக்கா மற்றும் சியாபாஸ் பகுதிகளின் நிர்வாகமும் நடத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கட்டிடம் இஸ்பானிய காலேயத்துவ கட்டிடக்கலையின் ஒரு அற்புதமான வடிவம். 1773ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவு நிலநடுக்கம் இந்த நகரத்தை சிதைத்த போது இந்த அரண்மனையும் கடுமையாக சேதமடைந்தது. அதன் பின்னர் தலைநகர் இன்றைய கௌதமாலா சிட்டிக்கு மாற்றப்பட்டது. பல ஆண்டுகள் சிதிலமாக இருந்த இந்த கட்டிடம் பின்னர் மிகுந்த கவனத்துடன் புதுப்பிக்கப்பட்டு அதன் வரலாற்று பெருமையை மீண்டும் பெற்றது. இந்த கற்களாலான நடைபாதையில் நின்று சுற்றி பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் 400 ஆண்டுகள் பழமையான வரலாற்றுக்குள் நாம் அழைத்து செல்லப்படுவதாக தோன்றுகிறது. காலம் மாறினாலும் இந்த அரண்மனை இன்னும் கம்பீரமாக நின்று அண்டிகுவாவின் பொற்காலத்தை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது.